விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ தொகுதி பங்கீடு தொடங்கி இருக்கு. ஆனா இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது இறுதியாகாத ஒரு சூழல் இருக்கு. இந்த தேதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த முடிவு செய்வதற்கும் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் போதுமான அவகாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? போதுமான அவகாசம் இருக்கிறது. ஏன்னா வேட்புமனு தாக்கலே ஏப்ரல் மாதத்தில் தான் தொடங்க இருக்கிறது. அதனால அதுல அவசரமும் இல்லை. தேர்தல் மார்ச் 4ஆம் தேதி அளவிலே தான் தேர்தல் அறிவிப்பை இந்த ஆண்டு 2 வார அளவுக்கு தாமதமாக இந்த அறிவிப்பு மீறப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேர்தலில் பார்க்கும்போது ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். தமிழ்நாட்டிலே எப்போதும் போல நடத்தும். அடுத்தது வாக்குப்பதிவு நாளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகமாக அப்படி அதிகமாக காரணத்தினால்தான் இவிஎம் பண்ணப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதை பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது அதை தெரிவித்தோம். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட தேதி 10 வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது நான் கருதுகிறேன். ஆனால் எல்பிஜி சிலிண்டர்கள் இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் நெருக்கடி என்கிற ஒரு அச்சம், இதற்கிடையே இந்த தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை எப்படி நாம் சமர்ப்பிக்கிறோம் என்பது தெரியவில்லை. இந்த கோடை காலத்தில் இப்பொழுது அறிவித்த மாடல் கோடு அமலுக்கு வருகிறது. இதிலிருந்தே கட்சியினுடைய பிரச்சாரத்தை துவக்கலாம் என்பதுதான் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது வாக்கு நாளுக்கும் இதுக்கும் ஏறத்தாழ 1 மாதம் அளவுக்கு இடைவெளி இருக்கிறது. இது ஒரு நீண்ட இடைவெளி. இதுல வெயிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இது இருக்கும். எனினும் வாக்குப்பதிவு நாளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இடைக்கான குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. நன்றி திரு ரவிக்குமார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. போதுமான அவகாசம் தொகுதி பங்கீட்டுக்கும் தொகுதியை இறுதி செய்வதற்கும் அதே போன்று பரப்புரைக்கும் போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த அறிவிப்பு இன்று அல்லது நாளை வரும் என்றது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதனால அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது போதுமான கால அவகாசம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 40 நாள் 38 நாள் கிட்ட இருக்கு வாக்குப்பதிவுக்கும் இன்றைக்கு அறிவிச்சிருக்கோம். அது வழக்கமான ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது போதுமான காலம் தான். இப்போ கேரளா, அஸ்ஸாம் போன்ற இதில் 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு, மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போதுமான அவகாசத்தோடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதையும், அதே மாதிரி பண்டிகை காலங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, போன முறை நாடாளுமன்ற தேர்தல் சித்திரை திருவிழாவுக்கு அருகில் ஒரு நாள் முன்ன வந்தது என்பது பெரும் பிரச்சனையாச்சு. ஸோ அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்தினோம். அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஏப்ரல் 23 என்று அறிவித்திருப்பது என்பது வேறு எந்த விதமான விழாக்களும் இல்லாத ஒரு நாள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வாக்கு எண்ணிக்கை என்பது 10 நாள் இடைவெளியில வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெறுகிறது. அதனால இந்த தேதி, இந்த அட்டவணை என்பது வரவேற்கத்தக்கது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிக்கிற கருத்து. கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சண்முகம்.